எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேலே இருக்க ஜாம்பவன்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதை பற்றி படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னா, தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க, அதுதான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைமில் எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கள்ட்ட வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஸ் வெங்கட் சார் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஸோ அந்த நட்பு, நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில விஷயங்களை நரேட் பண்ணுவார். அந்த நரேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைட் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஆசான்கள்ட்டு தான். ஏன்னா இப்போ எனக்கு இந்த படம் பார்த்த உடனே என்னோட கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன். எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும், ஆனால் வராது, தடுமாற்றமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அதை வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அதை பற்றி சிலாகிச்சு பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்னல அந்த விஷயத்த போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதில் தப்பு பண்ண சொல்கிறேன். நான் கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகாசர் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி, யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துடுறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவரோட முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணுறது கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4 பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் பொல்லாதவன் பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் டைம் வாக்கலின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னுடைய நண்பர், அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு அவர் கியூரியாசிட்டி வந்து இன்னைக்கு வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிது. அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி சார், அது என்னால் மறக்கவே முடியாது. அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றி அடையின வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் க்ரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று, ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோசில் ஸ்கூலில் போயிருப்பார், அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார், மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த ஆசிரியர், ஆசுன்னா தவறு செய்கிறவன், அரியர்னா வந்து அவர் திருத்துறவன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. அப்போ அவர் ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் அந்த சீன், என்னால் மறக்கவே முடியல சார். அதனால படம் பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து ஒன்று சில விஷயங்கள் மைண்டில் ஓடல. அப்படிப்பட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம். வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி படமாகவும் வியாபார ரீதியாக லாபகரமான படமாக அமையும் என்று வாழ்த்துகிறேன். இந்த விநியோகஸ்தர் என்னுடைய நண்பர் ராகுல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதல்ல பேசணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை வாங்கிட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்த. குறிப்பாக வெற்றிமாறன் சார் நல்ல திறமையை அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, உங்களுடைய பெயரை கொடுத்து இப்படி டேலண்ட் நீங்கள் வளர்த்து விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் சார் இன்னைக்கு நிறைய இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் படம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எல்லாமே ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து
அது இவ்வளவு விலை மதிப்பற்ற உங்களுடைய பெயரை நீங்க தர்றது இருக்குல்ல. நான் ஒரு முறை சொன்னேன், நான் இயக்குனர் நியமனத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிடக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் வெற்றிமாறன் தான் என்று சொன்னேன். அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தது நீங்க வந்து போஸ்க்கு ஒரு லைஃப், அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப், அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். நீங்க முன்னாடி பேசிட்டு போயிருக்கீங்களோ, நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன். அதே மாதிரி இன்னைக்கு படத்துல சம்பந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடும் பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும் அதிகமான விழாக்களில், அதிகமான திரைப்பட விழாக்கள்ல ஒரு ஆடியோ ரிலீஸ்ல கலந்துக்கிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள் தான். அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்ட்டையும் கொட்டுறாரு. அதுக்கு வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா சார் இதெல்லாம் படத்துக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுன்றதை நாங்கள் பாக்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப்ல வரும்போது, அது வெற்றிமாறன் சார் இருக்கும்போதும் விஜய் சேதுபதி இருக்கும்போதும் எவ்வளவு மக்களை சென்றடையுதுன்றது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பலமா இருக்குது. அது இன்னைக்கு இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் இல்லை பெரிய பப்ளிசிட்டி பண்றதுக்கு. அதுல அந்த பட்ஜெட்டை நீங்க வந்து காப்பாத்தி கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட சேர்க்கறதுல இந்த மாதிரி ஒரு 2 ஐகானிக் வந்து வந்ததுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நட்டி அவர்களுக்கு இந்த படத்துல சம்மந்தப்படலாம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலைகளை வந்து பேசிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிஞ்சாலும் ஒரு ட்வீட் பண்றது, முடிஞ்சா இப்போ ஸ்டோரி போடுறது, இல்ல கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்னைக்கு வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் நாம் இருக்கிறோம். இப்படி வந்து நீங்க பண்ணதுக்காக மாபெரும் நன்றி மீண்டும் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். போஸ் வெங்கட் ஒரு மிக திறமையான நடிகர். அதாவது டிவி சீரியல்லே முதல் முறையே பிரமாம நடிகர்னு பேர் வாங்க நடிகர் வந்து போஸ் வெங்கட் தான். ஏன்னா சீரியல்னாவே ஒரு வேற மாதிரி இருக்கும், ஓவர் ஆக்டிங்கா இருக்குன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள் அந்த போஸ் அவர்கள் வந்து நிறைய இது மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சொன்னார் என்கிட்ட. ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒரு டூயல் ஹீரோ பண்ற மாதிரி இவ்வளவு கமர்ஷியல் தாட் இருக்கீங்க பேசும்போது அந்த சார்ல என்ன சொன்னது, முதல்ல பண்ணிட்டு வாங்க போஸ், உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குன்னு நான் சொன்னேன். அதனால அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸ்க்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுபோல் இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல், ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிலைட். அது அவர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், நண்பர், மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம். மாபெரும் வெற்றி அமையணும், ஒரு விமல் படம்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு. அதுக்கு இன்னைக்கு வந்து வெற்றிமாறன் சார், விஜய் சேதுபதி கூட நிற்கிறாங்க. போஸ் வெங்கட் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நிச்சயமாக. மொத்த டீமுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், விவேக் அவர்களுக்கும், எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் மீண்டும் உங்கள் ஒருவருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இதர் லைக் லவ் ஃபிலிம் ஜோ, அப்புறம் வந்து ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப் லைக் சிவப்பு மஞ்சள் பச்சை அண்ட் கண்ணையை நம்பாதே உதயநிதி சாரோட ஒரு கிரைம் த்ரில்லர், இப்படி வேற வேற ஃப்ளேவரில் வந்திருக்கும் போது ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட்டோட ஒரு லைக் ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு பீரியட் ஃபிலிம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ ஒரு போஸ் சார் வந்து நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்து நிறையா சிவாஜி படத்துலேருந்து நிறையா படங்கள், இப்போது ரீசெண்டாக வந்த படங்கள் வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் அவரை பார்த்து நான் பயங்கரமாக லைக் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். பட் ஒரு டிரெக்டராக வந்து கன்னிமாடம் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிம்க்கு அப்புறம் இது லைக் அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு சமூக கருத்துக்களோட எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்கு, ஒரு ஃபேமிலி, ஒரு சோஷியல் டேக்அவே இருக்கு. அண்ட் இது சிச்சுவேஷனாக வந்து இது பண்ணும்போது பேசும்போதுமே வந்து ஒரு படிச்சுக்கிறோம் சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வருது கதையில். அண்ட் அதோட பொசிஷனிங் அண்ட் in every single thing like ரொம்ப ஒரு great experience sir working with you. and இது இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம் என்னன்னா, ஆனந்தம் விளையாடும் வீட்டில் சார் கூட ஒர்க் பண்ண சரவணன் சார் கூட அகைன் திருப்பி அனதர் ஃபிலிம். அண்ட் வெற்றிமாறன் சார் கிட்ட வந்து ஜோ படத்துக்கு வந்து நான் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் விமல் சார், லைக் யூ ஆல்வேஸ் லைக் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். இந்த படத்துலையும் யூ ஆர் அமேசிங். அண்ட் லைக் சாங்ஸும் வரும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம். லைக் ஜிவி சாருக்கும் சைந்தவி மேம்க்கும் ஃபார் சிங்கிங் ஒன் சாங். அண்ட்
தென் ஃபாலோட் பை ஷான் ரோடன் சாருக்கு வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் படிச்சுக்கிறோம் ஸ்பெஷல் ஹார்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா லைக் ஆஸ் ஐ டோல்ட் லைக் அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக நான் பண்ணுற சாங்ஸ்லேருந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணது. ஸோ அது பாடினதுக்கு வந்து பிரார்த்தனா அண்ட் பத்மபிரியா ராகவன் பாடியிருக்காங்க. மேகதூதம் பாடியிருந்தாங்க பத்மபிரியா ராகவன். ஸோ அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீஸ் இன் யூஎஸ். ஸோ அவங்களால இங்கே ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் special thanks to my team, Lakshmikant, Adi Chris, and like the whole team, Abin and எல்லாருக்கும். And இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு. பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சிங்க் வந்தால் த ப்ராடக்ட் வில் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் ஐ திங்க் அந்த சிங்க் ஹேஸ் கம் வித் ஹிம் அண்ட் சித்து. ஸோ சித்து, த மியூசிக் இஸ் வண்டர்ஃபுல், த மூவி இஸ் அமேசிங். நான் படம் பார்த்தேன். ஐ வாஸ் லக்கி டு வாட்ச் த மூவி. அண்ட் அந்த படம் பார்த்து ஐ ஃபெல் லைக் காலிங் மை டீச்சர்ஸ் அண்ட் டாக்கிங் டு தம். அந்த படம் முடிஞ்சு பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது. every or script writing they will tell that every frame of the movie should go towards the climax of the film nu solluvaanga. And every frame ninga pathina is very impactful, very emotional. And I think no wonder Vetrimaran sir has agreed to release the film because romba nalla padam idu ninga ellam confirm ah paakanum. Or commercial element irukku. I think Vimal sir oda one of the best performance till date. And camera work is wonderful. And technically the mixing, I think Shivakumar sir mix pannirkaru. As a whole package, it's a wonderful film. I think producer Siraj sir, I think first claps to you to do this film. It's our Siraj sir oda na 3 song பண்ணிட்டு இருக்கேன். He's a perfectionist. Every bar, every song எப்படி வரணும், என்ன சவுண்டிங் வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. So I think everyone has to watch this movie. And one request to Venkat Bose sir is இந்த படம் முடிஞ்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா when you get bigger movies with your same composer, with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. எல்லாருமே ப்ளீஸ் படம் பாருங்க. And he was telling Vijay Sethupathi sir within 24 hours அவர் இந்த கூப்பிடும் போதே வந்தார். என் கல்யாணத்துக்கே நான் அப்படி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைமில் மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 days ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால்ட் ஹிம். சேது கல்யாணம் ஆகுது யாருக்குடான்னு கேட்டாரு. எனக்கு தான் சொன்னேன். எப்போ கேட்டாரு. நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்னைக்கு தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டாரு. ஃபேமிலியில நான் ஒரு சங்கீத் வச்சிருக்கேன், இன்னைக்கே வந்துடுன்னு சொல்லிட்டு he came today and blessed me and my wife. So thank you so much. And வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் watched that movie and he released it for us. I think it is one of the biggest highlights of my life. And thank you sir for supporting great content like this. I would love to work with you all once more. Natti sir, wonderful DOP, wonderful actor, and a much better human being sir. And I would love to work with you again. விமல் சார், இந்த படம் பற்றி கேட்டு நிறைய பேர் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், விமல் சார் ஹீரோ போகிறோம்னு. So I think a lot of movies, great movies are lined up for you. So the whole team, thank you all very much. Please support a wonderful movie like this, and I will meet you all during the success meet. Thank you so much. சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.